ஹே ஹாய் கைஸ், காஸ் எலக்ட்ரானிக்ஸோட 6வது பார்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் இந்த கிம் இருக்கார்ல, ஸோ அவரை காமிக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக தான் இருந்திருப்பாரு. அவருக்கு ரைட்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் வேற வழி இல்லாமல் தான் வந்து இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு ஒரு சின்ன கம்பெனியோட முதலாளியாக இருப்பாரு. ஆனால் இவர் பொண்டாட்டிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையோ இல்லை கம்பெனியில் இவருக்கு இருக்கிற வேலை டென்ஷன் எதையுமே அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்டாரு. அவரும் ஒரு தம்பி மாதிரி தான் பார்த்துக்குவாரு. இவ்வளோ பெரிய கம்பெனியில் இருந்தாலும் ஆனால் நம்ம ஒரு அடிமை மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட ஏதோ ஒரு ஃபைலை ரெடி பண்ணி நம்ம மேனேஜர் கிட்ட கொடுக்கும்போது அவரு தூக்கி போடுறாரு. என்ன சின்னதை எழுதிட்டு வர சொன்னா பக்கமா எழுதிட்டு வந்திருக்கேன், என்ன ரைட்டரை நினைப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நிஜமாலுமே எனக்கு ரைட்டர் தான் நினைப்பா அப்படின்னு இவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம பேக்க காமிப்பாங்க. நம்ம பேக்க வந்து சுத்தி ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த ஜெனரல் மேனேஜர் இருக்கார்ல, இவர் வந்து நம்ம பேக்க ஒரு பையன் மாதிரியே நினைச்சிட்டு ரொம்பவே கேர் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அது பண்ணு இது பண்ணு, இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு ஒரு சுதந்திரமே இருக்காது. ஒரு பூமர் அங்கிள் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இதை எப்படியாவது மாத்தி ஆகணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரல. இப்ப வேற வழியே இல்லப்பா, நீ இங்கேயே இவரு கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரும் கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம கிம் வந்து பரவாயில்லடா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நாளைக்கு தானே அதுக்கப்புறம் சரியாயிருமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல அதுக்கப்புறம் உனக்கே பழகிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரும் கேட்கறாரு, எங்க இன்னைக்கு ஆபீஸே அமைதியா இருக்குல்ல, ஓ நம்ம நாரா வரல, வந்திருந்தா நீயும் அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டே கலகலப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. அதாவது நேத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா நேத்து என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயின் கீழே விழுந்திருப்பாங்கல்ல, கீழே விழுந்த உடனே ஐயோ அவங்க காலில் வந்து செமையா அடி போட்டுருக்கும். இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவங்களும் காலில் கட்டெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்ச நாளைக்கு இவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவோட கிரஷ் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாமே உன்னாலதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பொடுக்க முடியாம நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு முன்னாடி நம்ம ஹீரோ கூட லவ் பண்ற மாதிரி தானே பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட கெஞ்சி அப்படியே கொஞ்சம் குழவி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு போதும் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு பேபி, கேட்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லும் போது போதும் நிறுத்து அப்படிங்கிறாரு. இல்ல இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது போது நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆயிருது. அவங்களோட கிரஷ் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணும், இங்க பாருங்க நீங்க வந்து சாங்ஸி கூட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இல்ல, அவர் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்டா அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த உண்மை சொல்லிட்டேன்னு ஏன்ட்ட நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கோவமா வராங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வைத்தியம் பார்த்தா அந்த டாக்டர் இருக்காருல்ல, சோ அந்த டாக்டரையே இவங்க கரெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த கிரஷ் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நான் போயிட்டு வர சாங்ஸிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட டேட் பண்ண போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ 10ல் 11 இவனும் சேர்ந்துட்டானோ அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்புல இருக்காங்க. இந்த மாதிரி நீ அவகிட்ட உண்மை சொல்றதுன்னா ஏன்ட்ட நீ சொல்ல மாட்டியா, எதுக்காக ஏன்ட்ட நீ சொல்ல மாட்டேற, நானாவது நடிச்சு தொலையாம இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி கூல் டவுன் பண்றதுன்னே தெரியாது. சோ நேத்து தான் அவங்களோட செருப்பு உடஞ்சிருக்கும்ல, சோ அதனால இப்போ ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. நமக்காக செருப்புலாம் வாங்கிட்டு வந்திருக்கானு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்தா, இந்த ஆஸ்பத்திரியில முடியாம இருக்கிறவங்க காலில் புண்ணு வந்தவங்களுக்கு எல்லாம் போடுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்திருப்பாரு. இதை பார்த்து திரும்பவும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே நான் டோர் எல்லாம் நானே ஓபன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களால ஓபன் பண்ண கூட பண்ண முடியாது. இப்போ நீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஒருத்தரை வச்சிருவாரு. யாருன்னு பார்த்தா அது நம்ம அஜீஸ் தான். சோ இவன் இனிமேல் உங்களை ஃபுல்லா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ரூம் எல்லாம் நம்ம ஹீரோ கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அஜீஸும் உட்காந்துட்டு அங்க கிளீன் பண்ணி இங்க கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் இவன் நமக்காக பண்றான், ஆனா கேட்டா மட்டும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அது இல்ல அப்படிங்கிற மாதிரியே பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் வந்து நம்ம பேக்குக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த ஜெனரல் மேனேஜரும் பாசமா கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப டக்குன்னு அவருக்கு ஒரு போன் வருது. போனுக்கு வந்தோடனே இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்ம பேக்கையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு சீக்கிரமா மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 3 ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அமெரிக்கால பண்றோம், ஒரு போன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஐ அமெரிக்காவா சூப்பரா இருக்கும் நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே குஷியாகிறாங்க. ஆனா அது வந்து டீம் ஏ தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு ப்ராடக்ட் வந்து கங்னம்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அங்கேயாவது போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து டீம் 2 பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம எந்த ப்ராடக்ட் தான் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா பக்கத்து சந்தில ஒரு மொக்கையா ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி வேற வழி இல்லாம இவங்களும் அதுக்காக தயாராகிறாங்க. இப்ப எல்லாருமே தனித்தனி டீமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பேக்குக்கு தான் எங்க போறதுனே தெரியல, ஆனா நம்ம மேனேஜருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சோ அவரு உட்கார வச்சு கிம்மு கூட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம பேக்கு கிட்ட ஐடியா கேட்டா அவருக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்பவே சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ இதனால அங்க இருக்கிற 2 பேருமே பேக்க போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அஜீஸும் நம்ம நாராவை வந்து ஒரு டாக் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி அவன் வந்து ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செஞ்சிருப்பான். இப்போ ஹே என்ன நீ என்னை டாக் மாதிரி ட்ரீட் பண்றியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நாரா ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்றான். இவங்களும் அவங்களே அறியாம கை அப்படி தூக்கிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மீ இருக்கால, சோ அவ வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதோ கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி பேக்கு கிட்ட கேக்குறா. பேக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அந்த கேம்ல சேர்ந்துறாங்க. என்ன கேம் விளையாடுறாங்கன்னே தெரியல. ஆனா அந்த கேம்ல எல்லாம் அவுட் ஆகுறது பாத்தீங்கன்னா நம்ம பேக் தான். சோ அவர் தான் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எல்லாம் கேம் விளையாண்டுருக்கவே மாட்டாரு. இப்ப அவுட் ஆகிறனால குமி வச்சு முதுகுலயே குத்திட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு மேனேஜர் வந்ததும் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா குமிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னடா வேலை டைம்ல விளையாண்டுருக்கு அப்படின்னு சொல்லி முதுகுல 4 தட்டு தட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம பேக்குக்கு செமக்கம் வருது, கண்டவன்லாம் வந்து அடிச்சுட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு.
இப்ப நாரா எப்படி இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க நாய் மாதிரி குலைச்சிட்டு இருப்பாங்க. என்ன இவன் நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்ப டக்குனு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நாய் மாதிரி அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு பக்கத்துல வந்து என்ன சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உடனே நான் எதுக்கு நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சிக்கன் எடுத்து கொடுப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயினால சாப்பிட முடியாதுல. இப்போ ஒரு ஸ்பூன்ல எடுத்து ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. இப்ப டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை டிவி ஆன் பண்ணும்போது இப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துறாரு. கவலைப்படாதீங்க, நான் டிவி பார்க்க தான் வந்தேன் சொல்லும்போது சரி அப்படியா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ நீங்க ஆபீஸ்ல இல்ல அதனால எனக்கு ஒரு மாதிரி டல்லா போச்சு, ஆபீஸே எனக்கு போக பிடிக்கல, நீங்க இருந்தா கூட உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு ஒருவேளை இவன் நம்மள மிஸ் பண்ணுவானோ அதனாலதான் இப்படி பேசுறானோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்திலே நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் கண்ணாடியில வந்து நம்ம பேக் முதுவா பாக்குறாரு. அவங்க அடிச்ச அடியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா செவந்து போயிருச்சு. இதை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன் பண்ணி நம்ம மீ இருக்காங்களா அவங்க கிட்ட எனக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க விளையாண்ட மொத்த விளையாட்டுமே எனக்கு நீ இன்னைக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஏதோ ஒரு மிலிட்டரி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம பேக்க போட்டு அடின்னு அடிச்சு எல்லா விளையாட்டுமே சொல்லி கொடுத்துறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ப்ராடக்ட் லான்ச் பண்ற டே வந்துருது. சோ எல்லாருமே ஈவென்ட்ல ரெடியா இருக்காங்க. இப்போ அங்க டான்சர்ஸ் வந்து டான்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஈவென்ட்டை மேனேஜ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிம் தான். இப்போ அந்த பேனரை ஓபன் பண்றாங்க. பேனரை ஓபன் பண்ணா நம்ம சேர்மனோட போட்டோ இருக்கணும், ஆனா அந்த ப்ராடக்ட்டோட போட்டோ இருக்கு. இதை பார்த்து யாரா இப்படி பண்ணது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எல்லாமே லைவ்ல போயிட்டு இருக்கு. இப்ப சரின்னு சொல்லிட்டு மேல பலூனை விட்டு அதை வெடிக்க வைக்கலாம்னு பார்க்கும்போது பலூன்ல ப்ராடக்ட்டோட போட்டோ இருக்கணும், ஆனா அதுல போய் சேர்மனோட போட்டோ இருக்கு. இப்ப கீழே அம்பூர்றவங்களும் கரெக்டா அந்த பலூனை வெடிக்க வைக்கணும். அவங்களும் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலை பலூன் மேல போனோடனே அதை வெடிக்க வைக்கணும், அவ்வளவுதான். இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்களும் அவங்கள தடுக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க அம்பு மேல விட்டு அந்த பலூனை வெடிக்க வச்சிடறாங்க. சோ நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அவ்வளவுதான், நம்மள வேலை விட்டு தூக்க போறாங்க, நம்ம சோழி எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மேனேஜர் எல்லாம் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம நாராவும் வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சானுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம அஜீஸ் வரான். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு கார்டை கீழே வைக்கிறான். என்னன்னு பார்த்தா கிரெடிட் கார்டு யாரோட பேர்ல இருக்குன்னா நம்ம ஹீரோவோட பேர்ல தான் இருக்கு. சோ நமக்கு அவன் தான் செலவு பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப அந்த ஈவெண்ட் ரெடி பண்ண நம்ம கிம்ம தான் போட்டு நம்ம மேனேஜர் திட்ட போறாரு, எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு போது அதுக்குள்ள நம்ம மேனேஜர் உள்ள கூப்பிட்டுறாரு. உள்ள கூப்பிட்டு நம்ம கிம்ம போட்டு தாறுமாறா திட்டிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நம்ம கிம் வந்து செம்ம டிப்ரெஷன்ல இருக்காரு. பிடிக்காத ஒரு வேலையை பிடிக்காம ஒரு விருப்பமே இல்லாம செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப அவரு போட்டு திட்டிட்டு இருக்கறனால நம்ம கிம்முக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கட்டுப்பாடே இழந்துடுறாரு. டக்குன்னு அவர் இடுப்புல இருந்த பெல்ட்டை உருவி அப்படியே வேகமா போறாரு. நம்ம மேனேஜரை அடிக்க போற மாதிரி போறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே தடுக்கிறாங்க. வேணாடா கிம், இந்த மட்டும் பண்ணிடாத, மிகப்பெரிய தப்படா, அப்புறம் உன்னால சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி தடுக்கும் போது என்னை விடுக்கடா நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே போகும்போது இங்க பாருப்பா நான் உனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு நான் அடிச்சிடாத அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜரும் பயப்படுறாரு. இப்ப டக்குன்னு முட்டி போட்டு இந்தாங்க இந்த பெல்ட்டாலே என்ன அடிங்க, நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம மேனேஜருக்கு புரியுது இவன் எவ்வளவு மனதளவுல அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாரு. இப்ப கிம்மோட பேண்டும் அந்த இடத்துல கழண்டு விழுவுது. ஐயோ சீ அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப மேனேஜரும் சரி ஓகே எல்லாரும் வீட்டுக்கு போங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாரும் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம பேக் இருக்காருல, சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதுதான் கரெக்டான நேரம், எல்லாத்தையும் கேம் விளையாட வர சொல்லி நம்மளோட ஸ்கில்ல காமிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ஆனா அதை எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவன் என்ன கடுப்புல இருக்கான், இவன் கேம் விளையாடலான்னு கூப்பிடுறான் பாரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் கிம்மும் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நீ எங்க இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. அதை இவர் பாக்குறாரு. பார்த்தோன்னே கிம் இருந்துகிட்டு என்னடா மெசேஜ் ஒளிச்சு வச்சுலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட நாய்க்குட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சரக்கு அடிக்காம போலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் வேற கூப்பிட்டு இருக்காங்களே. ஆனா கிம் தான் சரி பரவாயில்ல குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உன்ட்ட முதல்ல தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா எனக்காக நீ செலவுலாம் பண்றல அப்படின்னு சொல்லும்போது சே நான் எதுவும் செலவு பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. இல்ல நான் உன்னோட கார்டு பார்த்துட்டேன், அது மட்டும் இல்லாம அஜீஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியா எல்லாமே சொல்லிட்டானா, ஆனா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, நான் தான் உனக்கு சாரி சொல்லணும், ஏன்னா என்னாலதான் நீ கீழே விழுந்த, இப்போ உனக்கு இருக்கிற கால் வலியில நீ என்னால தானே தாங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப மாத்திரை போடு அப்படின்னு சொல்லி மாத்திரை எல்லாம் நம்ம ஹீரோ வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப 2 பேர் அப்படியே க்ளோஸ்ல வராங்க. இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில இருந்து ரொம்பவே மோசமா போச்சு, ஈவெண்ட் நாசமாயிருச்சு, ஆனா இன்னைக்கு மட்டும் நீ அந்த ஈவெண்ட்ல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இப்படி நீ போக விட்டுருக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் அதை எப்படி பிடிக்காம இருக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினால தாங்க முடியல. டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்குமே ஒண்ணுமே தெரியல, அவரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. சோ 2 பேரும் கிஸ் பண்ணிருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வேலைக்கு விட்டு டப்புன்னு அறையிறாங்க. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ தேங்க்யூ.